புதிய தலைமுறை மீதான வெடிகுண்டு தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகள் பேரணி நடத்தினர். ஈக்காட்டு தாங்கலில் இந்த பேரணி நடைபெற்றது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் மற்றும் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் உட்பட பல்வேறு பத்திரிகையாளர் சங்கங்களைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர். ஊடக சுதந்திரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புதிய தலைமுறைக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாகவும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். புதிய தலைமுறை டிவி மீதான இந்த தாக்குதல் என்பது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான மிக கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய தாக்குதலாக பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து கருத்தியல் ரீதியாக நிறைய மோதல்கள் வரும்போதெல்லாம் அதற்கான எதிர்கருத்துக்களை வைப்பதை விட்டு நிறைய அமைப்புகள், அது சிறு சிறு குழுக்கள் எல்லாம் இப்போது கருத்தியலுக்கு எதிரான வன்முறையை கையில் எடுக்கின்ற இந்த சூழல் மிக மிக கண்டிக்கத்தக்கது. குறிப்பாக முதல் முறையாக இந்த சமீப காலங்களில் எப்போதும் பார்க்காத அளவிற்கு ஒரு ஊடகத்தின் மீது ஒரு பெட்ரோல் குண்டுகளை வீசக்கூட ஒரு சூழல் இருப்பது என்பது சட்டம் ஒழுங்கையும் கூட கேள்விக்குள்ளாக ஒரு விஷயமாக இருக்குது. இதில் மத்திய மாநில அரசுகளுடைய குறிப்பாக மாநில அரசு உடனடியாக விரைந்து செயல்பட வேண்டிய ஒரு சூழலையும் நாம் பார்க்கின்றோம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து எழுத்தாளர்களுக்கு எதிராகவும், பத்திரிகையாளர்களுக்கு எதிராகவும், ஊடகங்களுக்கு எதிராகவும் முன்வைக்கப்படுகின்ற எதிர்கருத்துக்களை அதையும் கூட எடுத்துக்கொள்வதற்கு ஊடகங்கள் தயாராக இருக்கின்றன. மாற்று கருத்துக்களை முன்வைப்பதற்கு அதற்கான தளங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. முன்பு மாதிரி இல்லாமல் இப்போது நிறைய விவாத களங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுடைய எதிர்கருத்துக்களை எல்லோருக்கும் வைப்பதற்கான எல்லா உரிமைகளும் வழங்கப்படுகின்ற நேரத்தில் ஊடகங்களை குறிவைத்து, பத்திரிகையாளர்களை குறிவைத்து தனிமனித தாக்குதல்களையும், பத்திரிகை நிறுவனங்கள் மீதான தாக்குதல்களையும் தொடர்ந்து செய்கின்ற எந்த அமைப்பாக இருந்தாலும் அதை வன்மையாக கண்டிக்க வேண்டும். அந்த விதத்தில் இந்த சம்பவம் மிக மிக வன்மையாக கண்டனத்துக்குரியது. இது அரசாங்கம் இதில் உடனடியாக உறுதியாக நடவடிக்கை எடுக்கலன்னா இது உங்களுக்கு மிக அபாயகரமான, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஃப்ளட் கேட்ஸ் வில் பி ஓப்பன்டு. நாளைக்கு எனக்கு பிடிக்காததை எவன் எழுதினாலும் எவன் பேசினாலும் நான் போய் அடிப்பன்ற ஒரு கலாச்சாரத்தை ஒருத்தர் துவக்குறாங்கன்னா அது அதுக்கு எண்டே இருக்காது. அதுக்கு முடிவே கிடையாது. ஆகவே இது ஜனநாயக சக்திகள் அத்தனையுமே ஒன்று திரண்டு, வெறும் பத்திரிகையாளர்கள் அமைப்புகள் மட்டுமல்ல, ஜனநாயக சக்திகள் ஜனநாயகத்தில், கருத்துரிமையில், கருத்து சுதந்திரத்தில் நம்பிக்கை உள்ள ஒவ்வொருவரும் இதை கண்டிக்கணும். இன்றைக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கின்ற அரசியல் சூழலை பயன்படுத்தி கொண்டு உள்ளூரில் தங்களுடைய செல்வாக்கை, தங்களுடைய அதிகாரத்தை வளர்த்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட அரசியலும் இதன் முன்னால் இருக்கிறது. இதையெல்லாம் அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் இல்லையோ, மற்றவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இல்லையோ, ஊடகத்திரையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேரும் புரிந்து கொள்வார்கள். இதோட நுட்பங்களை புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள். இதையும் எழுதுவார்கள், இதையும் ஒளிப்பதிவு செய்வார்கள், இதையும் மக்கள் கவனத்திற்கு கொண்டு செல்வார்கள். அதுதான் ஊடகவியலாளர்கள் செய்கின்ற உச்சகட்ட போராட்டமாக இருக்கும்.